நாளைக்கு மேட்ச் பொறுத்து மட்டும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய பிக் சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஆமாங்க, அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் சேப்பாக்கில் நடக்குது. அதில் தலை தோனி வருவாரா? அதுதாங்க இப்போ வந்து அஃபிஷியல் அன்அஃபிஷியல் எல்லா நியூஸ்லேயும் போயிட்டுருக்குது. ஒருவேளை அது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மாபெரும் அதிர்ச்சியாக இல்லை பேரதிர்ச்சியான்ட்டு கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ருத்ராஜ் கைக்வாடு ஸ்டில் வெயிட்டிங் ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ரெண்டு டீமுக்கு உண்டான டாப் ஓவரை பார்த்துடலாம். அதாவது சிஎஸ்கேவை பொறுத்த மட்டும் ருத்ராஜ் கைக்வாட் அண்டு சஞ்சு சாம்சன், ஊர்வி பட்டேல், ஆயுஷ் மந்த்ரைக்கு போதும் ஊர்வி பட்டேல் அண்டு நம்ம சிவம் துபே. பட் அந்த இடத்துல திவில் பிரிவிஸ் 4th பிளேஸில் போடலாம். பட் அதுக்கப்புறமா எல்எஸ்டி டாப் ஓவரை பொறுத்த மட்டும் ஈடன் மார்க்ரம் அண்டு ரிஷப் பேண்ட், மிட்டில் மார்ஸ், நிக்கலஸ் பூரன் இவங்களாம் நம்ம சொல்லியே ஆகணும். டாப் ஓவர் லிஸ்ட்டு இஸ் டூ குட். அதுக்கப்புறமா அதாவது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸு டெல்லியை 189 சுருட்டி அதை சேஸ் பண்ணி செமையாக ஒரு கம்பேக் பண்ணி வந்திருக்காங்க. ஏன்னா அவே கேம் பொறுத்த மட்டும் டெல்லியில் பெராசா கோட்லாவில் ஒரு சஞ்சு சாம்சன் மாதிரி ஓப்பனிங் பிளேயரை அடித்து வின் பண்ணியிருக்காங்க. பட்டு மற்றவங்க யாரும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. சஞ்சு சாம்சனை தூக்குனா டீம் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அணியினோட பிளேயிங் லெவல் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், நல்லா பிளேயிங் லெவலில் சஞ்சு சாம்சன் டாப் ஆஃப் தி ஆர்டர், ருத்ராஜ் கைக்கோட பெருசாக ஃபார்ம் இல்லை, ஊர்வி பட்டேல் ஒரு இம்பேக்ட் கொடுக்குறாரு. பட் பெரிய இன்னிங்ஸாக அதை கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிறாப்புல. இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா 13 பாலுக்கு 15, 25 இந்த மாதிரி அடித்து அவுட் ஆகிறார். பட் கார்த்திக் சர்மா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். இந்த இடத்துல நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒரு 50 அடிக்கிறார், 40+ எடுத்தார், டீமுக்கு கடைசி வரைக்கும் நிற்கிறாரு. பட் இவர் இதில் பேசணும். பட் ப்ரீவியஸ்க்கு பேட்டிங் கிடைக்கல. ஜேமி ஓட்டன் பவுலிங்கில் கொஞ்சம் இது பண்ணால், அக்கில் ஹுசைன் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், நியூர் அகமதும் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, அன்சுல் கம்போஸும் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ், முகேஷ் சவித்திரம் வேறு லெவல், குஜ்ராபேட் சிங் இவங்க. அதாவது சிஎஸ்கே இப்போ நாளுக்கு நாள் டே பை டே வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கில் வேறு லெவலில் வராங்க. பட் பேட்டிங் பொறுத்தவரை சஞ்சு சேட்டா, கார்த்திக் சர்மா மட்டும்தான். பட் அதே மாதிரி எல்எஸ்ஜி லக்னோவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மிட்டில் மார்ஸ் செம ஃபார்ம்லேருந்து வராப்புல, ஒரு 100 செஞ்சுரியோடு வராப்புல. ஏன்னா ஆர்சிபி மாதிரி டிபெண்டிங் சாம்பியன்ஸை போட்டு பொழந்தெடுத்து அவங்களோட பவுலர்ஸு எல்லாத்தையும் ஹேசில்வுட் மாதிரி, புவனேஸ்வர் குமார் மாதிரி அவங்க பவுலர்ஸ் எல்லாத்தையும் போட்டு வந்து செஞ்சுரியை போட்டு வராப்புல. நாளைக்கு சென்னையில் அவரை பார்க்கல, சேப்பாக்கல. பட் அவங்களோட லைனப்பு குல்கர்னி அவர் வந்து ஓப்பன் பண்ணாமல் எடன் மார்க்ரம் ஓப்பன் பண்ணணும், மிட்டில் மார்ஸு, ரிஷப் பண்ட், நிக்கலஸ் பூரன், அப்புறம் அதுக்கப்புறமா முகில் சௌத்ரி இந்த மாதிரி வந்துடுவாங்க. முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். வேறு லெவலில் ஒரு பவுலிங்கை பண்ணுறாருன்னா அது பிரின்ஸ் யாதவ் நம்ம சொல்லியே ஆகணும். அந்த மாதிரி போனால் ஆவேஸ்கர்னு உதவாங்கிறாரு. பட் திக்விஸ் ராத்தி செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாப்புல. இப்போ வர வேறு லெவலில் தரமான சம்பவம். பட் இவங்க 2 பேர்த்தோட பிளேயிங் லெவலும் டூ குட். பட் சேப்பாக்கு அந்த வெயில் கிரவுண்டில், அதாவது ஆஃப்டர்நூன் ஆனால் அந்த வெயில் கிரவுண்டில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏடன் மார்க்கரம் ஓப்பன் பண்ணால் எல்எஸ்ஜிக்கு இன்னும் ஸ்கோர் போர்ட் பவர் பிளேயில் 2 அதிகமாகும். பட் சிஎஸ்கே பொறுத்த மட்டும் ருத்ராஜ் கைக்வாடு கேப்டன்சி நல்லா பண்ணோம். பட் அக்கில் ஹுசைனையும் 100 அகமதும் மிடில் ஓவர்ஸ்லையும் பவர் பிளேயும் செமையாக யூஸ் பண்ணால் அப்போனா மட்டும்தான் ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஒரு வாய்ப்பு. பட் அந்த கவலையை வேண்டாம். எம்எஸ் தோனி உள்ளே வந்து அந்த கவலையை வேண்டாம். ஸ்டோக்கூட்டில் வேறு லெவலில் கொண்டு போயிடுவாப்பில். பட்டு ருத்ராஜ் கைக்வாடு அவர் சொன்னதை கேட்டு பண்ணால் முடிஞ்சு. பட் இப்போ சிஎஸ்கே பொறுத்த மட்டும் பவுலர்ஸ் வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதாவது பேட்டிங்கில் சஞ்சு சாம்சன், கார்த்திக் சர்மா மட்டும் பண்ணுற இதில். பட் பவுலர்ஸ் வந்து நூர் அகமதும், அகில் ஹுசைன், ஜேமி ஓவர்டன், அன்சுல் காம்பஸ், குஜ்ராபட் சிங் இவங்க எல்லாமே வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க. சிஎஸ்கே டீமே வேறு லெவலில் இருக்குது அப்படிங்க. பட் அந்த சிவம் துபே, திவில் பிரிவியஸ் அண்டு எம்எஸ் தோனி இந்த ஃபினிஷிங் லைனப் அவங்களுக்கு சூட் ஆக மாட்டேங்குது, செட் ஆக மாட்டேங்குது. அந்த இடத்துல எம்எஸ் தோனி வந்துட்டார்னா ஃபுல் பின் பண்ணிடலாம். நாளைக்கு சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. ஒருவேளை எம்எஸ் தோனி வருவாரா, வந்தால் என்ன பண்ணுவார், வராட்டி என்ன நடக்கும், அப்போ இந்த சீசனே அவுட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துட்ருக்கு. ஸோ சிஎஸ்கே இந்த மாதிரி பண்ணால் நல்லா
கப்படிக்கலாம், 6வது கப்பை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.